இப்போ கடந்த காலகட்ட வாழ்க்கை, அதாவது ஒரு 3 வருட காலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வந்ததுலேருந்து நிறைய பிரச்சனைகளை, சண்டைகள், சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனைலாம் நிறைய நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் எங்கள் வாழ்க்கை எப்போ தான் விடிவு காலம் வரும், எதுவதாவது ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது, 7.5 சனின்னு சொல்கிறாங்க, அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, ராகு பயிற்சின்னு சொல்கிறாங்க, எது வந்துமே மாற்றம் வரலைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு சாதகமான ஒரு பயிற்சியாக பலனாக இருக்க போகுது. ஆனால் முயற்சி பண்ணாமே எதாவது கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. அதை மட்டும் மனசில் வச்சுட்டு தொழில் பண்ணுறவங்க முயற்சி மட்டுமே பண்ணுங்கள், வேறு எதுவும் பெருசாலாம் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த வருஷம் வேலை மாற்றம் உண்டு, வேலை வாய்ப்புகள் உண்டு, வேலையில் நல்ல உயர் பதவியும் கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணால் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி, ஏன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அந்த பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடியது அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய திருமணத்தை குறிக்கும், நிறைய நல்ல விஷயங்களை குறிக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். அதனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்து படிக்கிறாங்க, நேரடி வகுப்பாக நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது இந்த மீன ராசி அன்பர்கள். இந்த மீன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு கடைசியில் அதனால் ஏமாற்றம் அடைந்து வாழக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கடந்த காலகட்ட வாழ்க்கை, அதாவது ஒரு 3 வருட காலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வந்ததுலேருந்து நிறைய பிரச்சனைகளை, சண்டைகள், சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனைலாம் நிறைய நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பயிற்சியாக இருக்க போது. வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி சரியாக மதியம் 12 மணி 12 நிமிடத்துக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பலன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருக்க போது. அதனால் என்ன மாதிரி யோக பலன் கிடைக்க போது, என்ன நன்மைகள் என்ன தீமைகள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மீன ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா தொழிலில் நிறைய கடன் வந்துருச்சு, தொழிலில் நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டுருங்க, நிறைய பேருக்கு தொழிலே இல்லாமல் போயிடுச்சு கடந்த ஒரு 1.5 வருஷமாக சொல்லக்கூடிய நிறைய மீனராசிகள் இருப்பீங்க. நிறைய பேர் எங்கள் வாழ்க்கை எப்போ தான் விடிவு காலம் வரும், எதுவதாவது ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது, 7.5 சனின்னு சொல்கிறாங்க, அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, ராகு பயிற்சின்னு சொல்கிறாங்க, எது வந்துமே மாற்றம் வரலைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு சாதகமான ஒரு பயிற்சியாக பலனாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனே 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போகிறாரு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். தொழிலில் பார்த்திங்கன்னா எந்த முயற்சியும் செய்ய முடியல, நான் அப்படியே பிளாங்காக இருக்கேன், எது செய்கிறதுன்னு தெரியல, தடுமாற்றத்தில் இருக்குன்னு சொன்னவங்களுக்கு இந்த பெயர்ச்சி உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை, குரு எப்பவுமே இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிகப்படியான பலனை கொடுப்பார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா லாபம் உண்டு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் முயற்சி பண்ணாமே எதாவது கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. அதை மட்டும் மனசில் வச்சுட்டு தொழில் பண்ணுறவங்க முயற்சி மட்டுமே பண்ணுங்கள், வேறு எதுவும் பெருசாலாம் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் எந்த தொழிலில் இருக்கீங்களோ அதில் கஸ்டமரை போய் பாருங்கள், பணம் வர வேண்டிய இடத்துல பணம் போய் கேளுங்க, அதேமாதிரி பணம் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக அதன் மூலயமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் வரும், உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் வரும், நிறைய லாபத்தை சம்பாதிப்பீங்க. இந்த வருஷம் சம்பாதிச்சு உங்களுடைய கடனுடைய பிரச்சனையை குறைப்பீங்க.
நல்ல கம்பெனி நல்லா க்ரோ பண்ணி உங்களுடைய தொழிலை நல்ல பெரிய லெவலில் கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. ஒரு இடம் மாற்றத்துடன் ஒரு வளர்ச்சி உண்டு. அதான் ரொம்ப முக்கியம். மீனராசியில் இருக்கீங்க, ஒரு கம்பெனிலே இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. என்ன, நான் ஒரு 15 வருஷமாக ஒரு கம்பெனியில் இருக்கேன், ஒரு 20 வருஷமாக ஒரு கம்பெனியில் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான், அதில் டவுட்டே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு வேலை மாற்றம் பண்ணணும். அந்த வேலை மாற்றம் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லா பரவாயில்ல, ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் போக போக உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இந்த வயசுக்கு அப்புறம் எங்கே சார் வெளியூரில் வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், அதே போல் எங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மனைவி வேலை பார்த்துட்ருக்காங்க, குழந்தைங்கள ஸ்கூலில் விடணும், இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் கமிட்மெண்ட்னால பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. சில பேர் அதனாலேயே வேலையும் போயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் வேலை மாற்றம் உண்டு, வேலை வாய்ப்புகள் உண்டு, வேலையில் நல்ல உயர் பதவியும் கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணால் கண்டிப்பாக உண்டு. வெளியூர் போனால் நல்ல மாற்றங்கள் உண்டு, வெளிநாடு போனால் நல்ல மாற்றங்கள் உண்டு. அப்போ நான் வெளிநாடு போனால் சாதிச்சிருவேனா சார், நான் வெளிநாட்டுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் ஆனால் கிடைக்கலையேன்னு கேட்குறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதற்கான பதிலை கண்டிப்பாக சொல்ல போகுது. வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய காலம் இந்த காலம். ஆனால் ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய குரு பகவான் பயிற்சி ஆகி அதனுடைய 7ஆம் இடத்து பார்வை 9ஆம் பாவகத்தில் விடுறதுனால 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம், வெளிநாட்டிலே போய் நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ண சார், எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, எனக்கு காசு கொடுத்து நான் ஏமாந்தேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் எந்த பிரச்சனை இல்லாமல் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இந்த வருஷம் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, கடந்த காலகட்டத்தில் நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன், பணம் வரல, என் ப்ராடக்ட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வருஷம் அதனால் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. ஏன்னா கடந்த காலம் வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா உங்கள் ராசியிலே ராகுபான் போயிட்டுருக்காரு, 2ல் ராகு இருந்தது. அதெல்லாம் என்னென்னா ஒரு பாதிப்பை, பண நெருக்கடியை வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த குருவுடைய பயிற்சி அதெல்லாம் மாற்றம் பண்ணி அதிலேயே திருப்பி பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இம்போர்ட் பண்ணி பண்ணுறவங்கன்னா இந்த வருஷம் அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். அதனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலும் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போகுது. இந்த வருஷம் மீனராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருஷமாக இருக்குது. மீனராசி என்பதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வயசு 35 கடந்துட்டீங்க, 40 வயசுலாம் சில பேர்லாம் போயிருப்பீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கல, தோஷமாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் பார்த்து ஓகே சொன்னால் அவங்க வேணான்னு சொல்கிறாங்க, அவங்க பார்த்து ஓகே சொன்னால் நாங்கள் வேணான்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா காலகட்டம் அது மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகி அங்கே நின்று போயிருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் மீனராசி என்பதை சந்திச்சிருக்கீங்க. அதனால் மன வருத்தத்தில் இருக்கீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் என் பையனுக்கு மீனராசியாக பிறந்தவனுக்கு கல்யாணம் ஆகாதா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமே போயிருமா அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுடைய அம்மா அப்பாலாம் இருப்பாங்க. எங்கே போனாலும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க சார், எங்கே போனாலும் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, எனக்கே சில நேரம் கஷ்டமாக இருக்குது எங்கள் அம்மா இது மாதிரி பார்க்கும்போது, ஏன் கல்யாணம் பண்ணணும் கூட சில நேரம் யோசனைகள்லாம் வந்துடும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த ஒரு காலகட்டம் இந்த குருவுடைய பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி. ஏன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அந்த பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடியது அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய திருமணத்தை குறிக்கும், நிறைய நல்ல விஷயங்களை குறிக்கும். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடந்து குழந்தை பேரும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மீனராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தை பேர் இல்லாமல் இருக்கீங்க, குழந்தை பேருக்காக ரொம்ப தவம் இருக்கீங்க, எவ்வளோ கோயிலுக்கெலாம் போய் பார்த்துட்டீங்க, டாக்டர் பார்த்துட்டீங்க, ஆனால் குழந்தை பேர் இல்லை, அதனால் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கோம். ஃபேமிலியில் எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, எனக்கு மட்டும் குழந்தை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய சூழல் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. முயற்சி பண்ணணும். ஏன்னா அந்த மீனராசி என்பது நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி முயற்சியை அதிகப்படுத்தினீங்கன்னா வெற்றி உறுதி. அதற்கான உழைப்பை போடுங்க. அதே மாதிரி தெய்வம் உங்கள் கூட துணை நிற்கும்.
அதே மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த வருஷம் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கள் நிறைய மீனராசி என்பவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க. அவங்களாம் சொத்து வாங்கி வச்சுட்டு அதை விற்க முடியாமல் வீடு கட்டியிருப்பீங்க, அதை விற்க முடியாத சூழ்நிலைகள், இல்லை எங்கேயாவது ஒரு பணத்தை வீட்டில் போட்டிருப்பீங்க, இடத்துல போட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை விற்க போகும்போது அந்த வீடு கிடைக்காம இருக்கும், இடம் விற்க முடியாமல் போயிருக்கலாம், இல்லை அந்த வீட்டில் ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் வந்திருக்கலாம். இதை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட காலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், ஏன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது ஒரு சிறப்பு. அதேமாரி 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதேமாரி 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போது இந்த காலகட்டத்தை விட ஒரு சிறப்பான காலகட்டம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். அதனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கும். அதே போல் திருமணம் ஆகி பிரச்சனையில் வாழ்ந்தவங்க நிறைய மீனராசி என்பது என்னென்னா கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் நிறைய பேர் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் 7ஆம் இடத்துல கேது போகும்போது மன ரீதியாக ஏதாவது ஒரு பாதிப்புகள், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள், பிரிந்து வாழக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சி, குருவுடைய பார்வை 5ஆம் இடத்து பார்வை 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் படுறதுனால உங்களுடைய கணவன் மனைவி சார்ந்த சண்டைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த வருஷம் இருக்க போது. சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கீங்கன்னா கூட இந்த வருஷம் உங்களுடைய பழைய கசப்பெல்லாம் மறந்துடுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நேரம் தான் காரணம். எந்த ஒரு மனிதனும் தவறாக ஏதாவது பேசுறதில்ல, ஏதாவது தவறாக நினைக்கிறதில்ல. ஆனால் அந்த நேரம் காலம் தான் எல்லாரையும் பிரித்து வைக்குது. இந்த காலகட்டம் சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இல்லை சார் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மன வருத்தத்தில் இருப்பீங்க. அந்த மன வருத்தத்துலேருந்து வெளில வந்து திருப்பியும் மன ரீதியாக நல்ல டெவலப் ஆகி திருப்பியும் ஒரு கல்யாணம் பண்ணி மறு திருமணம் பண்ணி சிறப்பாக வாழக்கூடிய காலகட்டம். இல்லை சார் என்னையே ஒரு வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கப்புறம் மறு திருமணம் பண்ணுற ஐடியா இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய மீனராசி என்பவர்கள் இருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மன வேதனையில் இருக்கீங்க. நிறைய பேருக்கு காதலெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கும், குடும்பத்தில் சண்டை போட்டு காதலில் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு திருமண வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ள வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த விஷயத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கீங்க, நான் தொழில் பண்ணுறேன் சார், தொழில் டெவலப்மெண்ட்டே இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் முயற்சி பண்ணிங்கன்னா தொழிலில் வெற்றி பெறலாம், வேலை மாற்றம் கிடைக்கும். வேறு கண்ட்ரிக்கு மாறணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வருஷம் மாறினீங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மீனராசி என்பதற்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் தந்தால் போல் இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் ஒரு குரு இருக்கார், சுக்கிரன் இருக்கார். சுபகிரகங்கள் இருக்கும்போது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்ம சொன்னதை விட அதிகமாக நடக்கும். அதே மாதிரி ஒரு யோக தசை நடக்குது, கோச்சாரமும் தசாபுத்தியும் சேரும்போது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க, என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது, தொழில் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா. நிறைய மீனராசி என்பதுன்னா எனக்கே எல்லாம் தெரியும், எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியும், நானே நிறைய பார்த்துட்டேன், நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு செய்கிறதுனால தான் நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறீங்க. அதனால் உங்கள் சுயஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டாக வேணும், தசாபுத்தி விவரங்களுடன் வேணும்னு நினச்சிங்கன்னா 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.